இது டிடிவி தினகரன் இன்னைக்கு பேசுறது பாஜகவின் குரலா தான் அவர் பேசுறாரு. டிடிவி தினகரன், அன்புமணி ரெண்டு பேர்லயும் ஐயா அன்புமணி அவர்கள் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில அத்தனைக்கும் 4 அமைச்சர் பதவி வேணும்னு கேட்டவர் எடப்பாடி தலைமையிலான ஆட்சி அமையும்னு அவர் தெளிவாக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்கிறத தெள்ள தெளிவாக கூறினாரு. காரணம், அவருடைய அரசியல் என்பது எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கான, இன்னும் சொல்ல போனால் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை விட தனிப்பட்ட முறையில் செல்வாக்கான ஒரு பகுதியில் செல்வாக்கு மிக்க ஒருவராக அன்புமணியும் இருக்கிறார். அதாவது தர்மபுரி, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் போன்ற பகுதியில் அன்புமணி அவர்களுக்கும் செல்வாக்கு இருக்கிறது. எனவே அன்புமணி அவர்கள் எடப்பாடியுடன் இணைந்தால் அது சீட்டாக கன்வெர்ட் ஆகும், தனக்கு கெயின் இருக்கிறது என்ற அடிப்படையில் அவர் அதிமுக அணியில் சேர்ந்து கூட்டணி ஆட்சியில் பங்கு என்பதையெல்லாம் அவர் கைவிட்டு விட்டார். எடப்பாடியுடன் சேர்ந்தால் வெற்றிக்கு, அசம்பிளி இடங்கள் வெற்றிக்கு உத்தரவாதம் என்று அவர் தன் முடிவை எடுத்து செயல்படுகிறார். அதே வேளையில் பாஜகவிற்கு செல்வாக்கான இடத்திலிருந்து அரசியல் கூட்டணி அமைத்திருப்பவர் டிடிவி தினகரன். அதாவது அவர் என்டிஏவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறார். அவர் கூட்டணிக்கு உள்ள வரும்போது அதிமுக தலைவர் யாரும் இடம் பெறவில்லை. கடைசியாக பிரதமர் வந்த கூட்டத்தில் இருவரும் கலந்து கொண்டார்கள், அண்ணன் தம்பி என்ற பாச பிணைப்பை காட்டினார்கள். என்றாலும் அவர் பாஜகவின் ஒரு உறுப்பு கட்சியாகத்தான் இந்த கூட்டணியில் இருக்கிறார். பாஜகவின் நோக்கம் கூட்டணி ஆட்சி என்பது. எனவே பாஜகவின் கருத்தை அன்புமணி பிரதிபலிக்காவிட்டாலும் டிடிவி தினகரன் பிரதிபலிக்கிறார். டிடிவி தினகரன் கூறுவது பாஜகவின் கருத்து தான். இதனை எப்படி எடப்பாடி ரியாக்ட் பண்ண போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க தொகுதி உடன்பாடுல யாருடைய கை ஓங்கி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? தொகுதி உடன்பாடுல எடப்பாடி பழனிசாமி கைதான் பொதுவாக ஓங்கி இருக்கும். ஆனா இந்த முறை பாஜகவை பொறுத்தவரையில எடப்பாடி பழனிசாமியின் எண்ணத்திற்கு ஏற்ப அண்ணாமலையை நீக்கி கொடுத்தது என்றாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி மக்களவை தேர்தலிலே பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம், பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தால் அது கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகளை பாதிக்கும் என்று சி.வி. சண்முகம் அவர்கள் வெளிப்படையாக கூறியது என்றாலும் சரி, செங்கோட்டையன் கூறியது என்றாலும் சரி, அப்போது அதிமுகவில் இருந்தார், ஜெயக்குமார் கூறியது என்றாலும் சரி, பாஜகவை பெரிய மைனஸ் என்றே அதிமுகவினர் கருதி வந்தனர். ஆனால் மக்களவை தேர்தலில் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பெற முடியாத சூழ்நிலையிலும் அண்ணாமலையின் சீரிய உழைப்பால் 18 விழுக்காடு வாக்குகளை என்டிஏ பெற்ற ஒரு சூழ்நிலையிலும் என்டிஏயால் 8 விழுக்காடு சீமானை கூட முதல்வர் வேட்பாளராக சொல்லி இவரை ஒரு 160 இடங்களுக்கு மேல் 3வது இடம் தள்ள முடியும் என்ற சூழ்நிலையில் 2வது இடத்தை உறுதி செய்வதற்காகத்தான் அவர் மக்களவையிலே வராத பாஜகவுடன் சட்டமன்றத்தில் கூட்டணி வைத்துள்ளார். எனவே பாஜக இந்த முறை விட்டுக் கொடுக்காமல் பாஜக தலைமையிலான ஆட்சி, என்டிஏ ஆன ஆட்சி என்று அதிக இடங்களை அவர்களும் கேட்பார்கள். அதேவேளை எடப்பாடி சாதாரணமானவர் அல்ல, ஒரு ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா பார்கெயின் பண்ணக்கூடியவர் என்பதையும் எடப்பாடியை குறைத்து மதிப்பிட முடியாது. விரிவான தகவல்களை வழங்குனீங்க. உங்கள் பார்வையை முன் வச்சுக்க நன்றி ரவீந்திரன் துரைசாமி.